சூனப்பிரியின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த இளைஞன் வந்து வடமாநில இளைஞனுங்க. இவன்ட்ட பத்திரிகைக்காரன் கேட்குறாப்புல, அதாவது நாட்டை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ அவன் என்ன சொல்கிறான், देश में खर्चा बहुत बढ़ गया, 1000 मिलियन डॉलर अपना ऊपर दबा हुआ है, रोज़ रोज़ खर्चा करने के लिए भी बहुत मुश्किल हो रहा है. ये अभी मोदी का सरकार आने के बाद 500 का आधा कम हो गया. हम लोग अभी अच्छा है, மோடி சர்க்கார் செய்யே அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்னாக்க, நாட்டோட செலவினங்கள் அதிகமாகிடுச்சான். அதாவது 1000 மில்லியன் டாலர் நம்ம நாட்டு மேலே கடன் இருக்குதான். அதாவது அந்த டயத்தில், காங்கிரஸ் டயத்தில். இப்போ மோடி வந்தது பிறகு 500,000 தான் இருக்குதான், அதாவது நாட்டோட கடன். அப்போ பத்திரிகையார் கேட்குறாப்புல, ஓப்பா சரிப்பா நீ சொல்கிறதுனா ஓகே, இந்த 500 மில்லியன் டாலர் 1000 மில்லியன் டாலருங்கிறியா, அதுக்கு எவ்வளோ சைபர் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கெலாம் தெரியாது, அதாவது ஆட்சிக்கு நியூஸ் சேனல் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாப்புல. இது எவ்வளோ பெரிய மடத்தனமான வார்த்தை பாருங்கள். அதாவது வடமாநில இளைஞர்கள் எந்த அளவு கல்வி அறிவு இல்லாமல், அதாவது மைண்டில் மோடின்னு சொல்லி ஏற்றி வச்சுருக்கிறானுங்க பாருங்கள். அவனுக்கு அதாவது உலக அறிவே கிடையாது அவனுக்கு. ஆனால் உலக அறிவு தெரிஞ்சது மாதிரி அவன் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன, அதை செக் பண்ணுவோமா இப்போது. இதை நம்ம சூப்பர் ஸ்டார் துருவ் ரத்துவை எடுத்து போட்டு அவர் சொல்கிறாரு, இந்த இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு, ஒரு 2014 இந்தியாவோட கடன் எவ்வளோ இருந்துச்சுனாக்க 50 லட்சம் குரோர் 2014 இருந்தது. இதுதான் ஃபேக்ட்டு. உண்மையாக நடந்தது என்னன்னாக்க, 2014 இந்தியாவுடைய கடன் சுமையானது எவ்வளோ இருந்துச்சுனாக்க 50 லட்சம் குரோர். நான் எக்கனாமிக் டைம்ஸ் இதை வந்த செய்திகளை எடுத்து போட்டு அவர் கேட்குறாரு. அதை என்ன, அதே சமயத்தில் இப்போது 2024 எப்படி இருக்குது அது நிலைமை, அதே எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லேருந்து எடுத்து போடுறாரு பாருங்க. எவ்வளோ ஆயிருக்குதுங்க, 205 லட்சம் கோடி 2024. அதாவது 50 லட்சம் கோடியாக இருந்தது. மோடி சர்க்கார் வந்தது பிறகு 205 லட்சம் கோடி நம்ம நாட்டோட கடனாக மாறி இருக்குது. இப்போ நம்ம யாரை குறை சொல்கிறது, அந்த இளைஞனை குறை சொல்கிறதா, அந்த இளைஞனுக்கு படிப்பு தராமல் பிரெயின் வாஷ் பண்ணி மோடி நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுருக்கிறத சொல்கிறதா அவர் வருத்தப்படுறாரு. அந்த எல்லா ஸ்கேமை விட பெரிய ஸ்கேமை இந்த பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்காம வளர்த்து வச்சுருக்கிறாங்கல்ல, இதுதான் பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறாப்புல. இந்த எலக்ட்ரல் பாண்டு, மற்ற பிரைம் மினிஸ்டர் கேரு, அதில் நடந்த ஊழல்கள்லாம் தனியாக இருக்கட்டுங்க. இது இருக்குதே, இது ஒரு மனிதனுடைய மூளையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். அவனை சிந்திக்க விடாமல் அவனை கடைசி வரைக்கும் ஒரு கை நாட்டாகவே வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவன்கிட்டலாம் படிப்பு இருக்கும், படிப்பு இருந்தாலும் மைண்டில் ஜீரோ தான் அவன்கிட்ட. அதிலே பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள், இந்தியாஸ் டோட்டல் டெப்ட் ரைசஸ் டு rupees 205 lakh crore in September quarter. The total outstanding bonds traded in the market representing the country's total debt increased to USD 2.47 trillion, rupees 205 lakh crore in the September quarter, in the March quarter of the previous fiscal. The total debt amount was USD 2.34 trillion, rupees 200 lakh crore. இது ஆதாரப்பூர்வமான செய்தி. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த பையன், அதாவது மன்மோகன் சிங் காலத்தில்
நம்ம நாட்டோட கடன் வந்து ஓவராக இருந்தது. இப்போ வந்து அது பாதியாக குறைஞ்சிருச்சுங்கிறான். இப்போ எப்படி ஆயிருக்குது, நேச்சுரல் 50 இருந்தது 205 205 ஆச்சுனாக்க 4 மடங்கு 3 மடங்கு இப்போ வந்து கடன் சுமை வந்து நம்ம நாட்டில் ஏறி இருக்குதுங்க. ஆனால் அந்த இளைஞன் என்ன சொல்கிறான், மோடி சர்க்கார் வந்தது பிறகு எங்களுக்கு 50% கம்மி ஆயிடுச்சு, எனவே தான் நாங்கள் வந்து திரும்பவும் மோடி வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், ஹமாரா கர்ச்சா கம் ஹோ கயா அபி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமாக அரப் டாலருங்கிறான், யூஎஸ் டாலருங்கிறான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அவனுக்கு. ஆனால் மோடியை வந்து முன்னிறுத்தணுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். இதுதான் இந்த இந்தியாவுடைய வடமாநில இளைஞர்களின் நிலைமை. அடுத்து ஒரு ஜோக் பாருங்கள். அதாவது பீஃபு ஏற்றுமதியாளர்கள்ட்டனா மோடி அரசு வந்து ஏதாவது டொனேஷன் வாங்குறதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அந்த ஹிந்து பண்டிகைகள்லாம் வாங்க மாட்டாங்க. அது ஒரு என்ன புனிதம் பேணுறாங்களாம். கவனிச்சிங்கனாக்கா 2019 அக்டோபர் மாதம் 27லேருந்து 7 வரைக்கும் நவராத்திரி, அடுத்து தசரா பண்டிகை வருது என்னங்க, அக்டோபர் 8ஆம் தேதி. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த எலக்ட்ரல் பாண்டு 1 கோடி ரூபாய், அல்லானா சன்ஸ் பீஃப் ஏற்றுமதி கம்பெனி 1 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்டாக கொடுத்துருக்குது. யாருக்கு? பிஜேபிக்கு. இப்போ புனிதம் பேணுறாங்களாம். அதாவது நவராத்திரி மற்றபடி தசரா பண்டிகையில் வாங்கக்கூடாது, அது வந்து புனிதம் கெட்டுடும், அதனால் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது பிறகு நாம் வாங்கிக்கலாம். ஆக இப்போ புனிதமாயிடுச்சு. அந்த நாட்களில் வாங்காமல் இந்த தசரா பண்டிகையும் இது ரெண்டு பண்டிகையும் முடிஞ்சது, நவராத்திரியும் முடிஞ்சது பிறகு அந்த பணத்தை வாங்குறதுனால அவர்கள் வந்து இந்து தர்மத்தை காப்பாற்றிட்டாங்களாம். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்கள். அதாவது புனிதம்னு சொல்லிக்கிட்டாச்சு, நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டாக்க நாங்கள் வந்து ஹிந்து சென்டிமெண்ட்டெல்லாம் நாம் கடைப்பிடிக்கிறோம், நாங்கள் வந்து பீஃப் ஏற்றுமதி பண்ணுறவங்கள்ட்டேருந்து நாங்கள் வந்து அந்த இந்து பண்டிகைகள் இல்லாத நாட்களில் தான் நான் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சமாளிப்பையும் செஞ்சுக்கலாம். மக்கள் முட்டாள்கள் இல்லை. எவ்வளோ தான் நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளியாக நினச்சிக்கிட்டாலும் மக்கள் முட்டாள்கள் இல்லை. அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இன் அக்டோபர் 2019 டூரிங் நவராத்திரி பிட்வீன் செப்டம்பர் 27th அண்ட் அக்டோபர் 7th வித் தசரா ஃபாலிங் ஆன் October 8th, a beef export company Allana Sons was instructed to donate to the BJP only after Navaratri and Dasara. Hence, they purchased electoral bond worth rupees 1 crore on October 9th, 2019. The amount was enhanced by a BJP on October 9th, 2019. இவங்க யாரை ஏமாத்துறாங்க? ராமரை ஏமாத்துறாங்களா, இல்லை ராமரை நம்பின மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. பீஃப் ஏற்றுமதியே சுத்தமாக தடை பண்ண வேண்டியது தானே. அவங்களுடைய கோமாதாவுடைய வந்து ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணலாமா? அதெல்லாம் தவறு இல்லையா? இதை பற்றி மக்கள் கேட்க வேண்டாமா? கேளுங்க.